அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம், எழுத்தாளர் பெருந்தேவி எழுதிய "போதே என்ன சொல்லியிருந்தால் என்ன" இந்த புத்தகம். அ இந்த புத்தகத்த பற்றிய இந்த தலைப்புக்குள்ள சிறுகதைய முன்பே நான் வாசிச்சிருந்தேன். அந்த 100 நாள் தொடர் காணொளிகள் வெளியிட்டப்போ. அ அந்த அந்த கதை குடுத்த பாதிப்புல தான் இந்த புத்தகத்த நான் படிக்க முடிஞ்சுச்சு. ஆ கதை சொல்ற பாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆ பொதுவாக பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த தொடங்கி அது அப்படி போயி, அதுக்கு ஒரு முடிவோட அந்த கதை முடியும். பெரும்பாலான கதைகள், கதை சொல்லிகள் சொல்லும் விதம். இவருடைய எழுத்து எனக்கு வேற மாரி இருக்கு. இது ஒரு அ வாசிக்கும்போதே ஒரு வித்தியாசமான அனுபவத்த தருது, இந்த எழுத்து. ஆ சில விஷயங்கள ஆ படிக்கும்போது, நம்ம மனசு என்னென்ன விதமாலாம் ஒரு விஷயத்த கற்பனை பண்ணும். அப்படின்றத அ நம்ம நமக்கு தெரியும். நம்ம ஒரு இடத்த பார்க்கும்போது, ஒரு விஷயத்த பற்றி நினைக்கும்போது, யாரோ ஒருத்தர் போகும்போது அவர பார்த்து என்ன நினைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் மனசு. அது எல்லாத்தையுமே எழுத்துல கொண்டு வர முடியாது. ஆனா, அது எல்லாத்தையுமே எழுத்தாளர் எழுத்துல கொண்டு வர்றாங்க. ஆ உதாரணத்துக்காக இதுல மொத்தம் 33 சிறுகதைகள், குறுங்கதைகள தொகுத்த நூல் தான் இந்த நூல். "நாட்டார் வரலாறு" அப்படின்ற ஒரு கதை ஒரு பக்கம் தான். முதல் வரி அ 2 அடிகள்ல முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த அடி தொடங்கும்போது வாக்கியம் அது ஃபுல்லா கதை. ஒரு கதையா அவ்வளோ நீள வாக்கியம். சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு சங்கிலி தொடர் போல போய் முடிஞ்சிருது. இதுல இருக்கிற ஒவ்வொரு கதையும் பார்க்கும்போது, இது இந்த மாதிரி எழுதுறவர் இவரு. இவருடைய எழுத்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான கதையா தான் இருக்கு. இந்த "கோதை என்ன சொல்லியிருந்தால் என்னால" கூட அந்த கதையோட சொல்லியிருப்பேன். அ ஒரு பெண் வந்து தான் வீட்டுக்கு தான் நெனச்ச பெயிண்ட்ட அடிக்க முடியல. அது எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்ப, டக்குனு அந்த பொண்ணு வந்து வேகமா ஒரு இத சொல்லும். இந்த மாரி ஒரு ஞானி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? புரியாம சொற்றொடர்கள்ல அதுல ஒரு ஒரு வாக்கியத்த உருவாக்கி பேசி முடிச்சதும் அந்த பெயிண்டர், இன்ஜினியர் எல்லாரும், "சரிங்க மேடம். நீங்க சொன்னா செய்றோம்" அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த எழுத்தும் நமக்கு நம்ம யோசிக்க முடியாத அளவுல எல்லா கதைகளுமே இருக்கு. பாம்புன்னு சொன்னா ஆபத்து, நாகம்னு சொன்னா நல்லது அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்து சிந்திக்க வைக்குது. நான் இதுல ரொம்ப ரசிச்ச கதைகள் வந்து, கழுவேற்றப்பட்டவள். ஒரு பெண் அ ஒரு தன் வேற மாறி மாறி ஒரு ஒரு கிளாஸ்ல குச்சியில குத்திருக்கிற ஒரு சின்ன செர்ரி பழம் மாரி இருக்கிறதாக கற்பனை செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. அத குடிக்கிற ஒரு கடவுள். அத அந்த அத வந்து அந்த குச்சியில குத்தியிருக்கிறது தான் கழுவேற்றப்பட்டவள் அப்படின்னு ஒரு கற்பனை. அந்த கடவுள் தான் அத குடிக்க போறாரு போல. அந்த கடவுள் வச்சுட்டு போயிருக்காரு. கடவுள் பற்களின் அ அ அசை போடப்படுவதற்குள் இந்த பெருமையெல்லாம் பேசுகிறேன்னு அந்த பெண் பேசுற மாரி ஒரு இது எழுதியிருக்கிறது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆ படமானவர்கள்னு ஒரு கதை. அதுல வந்து அந்த பொண்ணோட அப்பா, அம்மா ஃபோட்டோ பெட்ரூம்ல மாட்டியிருக்கா. அது அந்த பையனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவனால முழுமையா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தவன் மனைவிய பார்த்து முழுமையான செலுத்த முடியல அப்படின்றப்ப, இந்த படத்துக்கு அந்த இத மறைக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற விதம், அ இது எதையுமே நான் வந்து முழுசாவே பேச முடியல. ஏன்னா, இது ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவம். வாசிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். "எதனாலோ" அப்படின்னு ஒரு கதை. எதனாலோ, எதனாலோ, எதனாலோன்னு அவங்க கேட்டுக்கிட்டே போறாங்க. அ அதுலேருந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதுவும் அந்த ஒரே வாக்கியம் மாரி கதை தான். ஒரு கதை ரொம்ப ரசிச்சேன் வந்து, "அவன் கேட்டது" 60வது கொண்டவாறு. ஒரு ஒரு நட்சத்திர விடுதி மாரி ஒரு ஹால், பாங்கே ஹால். ஆ சாண்டிலியர் அ வா மென்மையான இசை ஒலிக்கிற இடத்துல, ஒருத்தர் போயி ஒரு பெண்ணுட்ட, "நீங்கள் நடனமும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விய அவன் எதற்காக கேட்டிருப்பான் அப்படின்றப்ப, இதுதான் நான் முதல்ல சொன்னேனே. நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு காட்சிய பார்க்குறோம், ஒரு மனுஷன பார்த்தா நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்? எத்தனையோ விஷயங்கள் தோணும். அதெல்லாம் எழுத்துல கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா, இது ஒரு எளிமையான விஷயம். ஒரு ஒரு மென்மையான இசை ஒலிக்கிற ஒரு பெரிய சாண்டியர்ல ஒரு
எல்லாம் தொங்க சாந்தியர்கள் தொங்க விட்டுருக்கிற ஒரு வீடு ஹால்னா பார்த்துக்கங்க எவ்வளோ உயர்வான விலை உயர்ந்த இடமா இருக்குங்க. அங்கே ஒரு பெண் பார்த்து ஒரு பையன் கேட்குறான், நீங்கள் நடனமும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த கேள்வியை எதற்காக அவன் கேட்டிருப்பான்னு ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது இது போதும். இந்த மாதிரி இந்த இவருடைய எழுத்து இந்த கதைகளுக்கான ஒரு ஒரு பானை சோறா இதை சொல்லலாம். அவ்வளோ விதவிதமா அந்த ஒரு கேள்விக்கு இத்தனை விதமா அவங்க அதனால அவன் கேட்டிருப்பான், இல்லை இதனால அவன் கேட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆஹ் இத இந்த மாதிரி எழுத்த படிக்கும்போது பொதுவாக நாம் இதுவரையும் கதைகள் கேட்டு கதைகளை படிச்சுட்டு வந்து நமக்குன்னு ஒரு கதைனா ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ ஒரு உணர்வோ இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே மாற்றுகிறது இவருடைய எழுத்து. நான் இந்த எழுத்தை ரொம்ப விரும்பி வாசித்தேன். எனக்கு இதை படித்து முடிக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நம்ம இந்த எழுத்தாளரை பற்றி ஒரு சில குறிப்பு இருக்கு. அதை வாசிச்சுட்டு இன்றைய புத்தக அறிமுகத்தை பற்றி நிறைவு செய்கிறேன். எழுத்தாளர் பெருந்தேவி கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர். அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய மதங்கள், பண்பாட்டு மானுடவியல், பெண்ணியம் ஆகிய துறைகளுடன் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். அமெரிக்காவில் இப்போ சியனா கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ந்து எழுதுபவர். இலக்கியத்தை பொறுத்து கவிதை, மொழிபெயர்ப்பு தவிர புனைக்கதையிலும் பின் அமைப்பியல் சார்ந்த பிரதிவாசிப்பிலும் ஈடுபட்டிருப்பவர். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இவருக்கு பின்னட்டையில் இருக்க தகவல் எனக்கு ரொம்ப படிக்கும்போது பொருத்தமாக புரிஞ்சது. எனக்கு புதிய கதைகள் அருகி வரும் காலம் இது. சொல்லப்பட்ட கதைகளை தவிர்த்து புதிய கதைகள், புதிய களங்கள், புதிய கூறுமுறைகள் என நூதன பாய்ச்சலை நிகழ்த்துகிறது பெருந்தேவியின் புனைவு பிரவாகம். உண்மைதான். ஒன்றரை வரிக்குள் திருக்குறளை எழுதியது பெரிய சாதனை அல்ல. அந்த வரிகளுக்குள் கடலுக்கொப்பான உள்ளடக்கத்தை, அவ்வளோ அர்த்தத்தை பொதிந்து வச்சிருந்தான் வள்ளுவரோட சாதனை. அத்தகைய அது போலதான் இந்த குறுகத்தரைத்த கதைகளை இந்த தொகுப்பில் காணலாம். வாசிப்பின்பத்திற்கு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் பின் நவீனத்துவ கதைகள் இவை. உண்மைதான். நான் முன்பு சொன்னது போல நம்ம இதுவரைக்கும் கதைகள் அப்படின்ற ஒரு அமைப்பு கோட்பாடு இருக்குல்ல, அது எதுவுமே இதில் கிடையாது. இது வேற மாதிரி, ஆனால் நல்லா இருக்கு. இன்று உங்களோடு கோதே என்ன சொல்லியிருந்தால் என்ன அப்படின்ற சிறுகதை குறுங்கதைகளின் தொகுப்பை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.